எங்கள் பேர் பூமிகா, வயசு 30, வயது 162 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், சாதி காடவராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 25,000 வாங்குறாங்க. கூட பிறந்த சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லிவிடுங்க. என் பேர் சுமதி, வயசு 25, வயது 153 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், சாதி ஒன்றையில் காளிங்கராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 40,000 வாங்குறாங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரிகள் 2 பேர். மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் தேவமணி, வயசு 36, வயது 165 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி வன்னியில் காடவராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 19,000 வாங்குறாங்க. கூட பிறந்த சகோதரிகள் 2 பேர். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் சுந்தரி, வயசு 37, வயது 165 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி ஒன்றையில் படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 50,000 வாங்குறாங்க. கூட வந்த சகோதரிகள் 2 பேர். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் தர்ஷினி, வயசு 33, வயது 157 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், சாதி வன்னியில் கச்சிராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 50,000 வாங்குறாங்கன்னா. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் வர்ஷா, வயசு 28, வயது 156 சென்டிமீட்டர், ராசி விருச்சகம், நட்சத்திரம் கேட்டை, சாதி ஒன்றையில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 54,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரிகள் 2 பேர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லிவிடுங்க.